வணக்கம் நண்பர்களே. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பாம்பே ஹைகோர்ட்டோட ரிட்டயர்ட் ஜஸ்டிஸ் சோனக் அவர்கள் வந்து ஒரு லிவிங் வில் கோவாவுடைய முதல் லிவிங் வில் எழுதி அதை ஒரு நிகழ்ச்சியில் வெளியிட்டார் அப்படிங்கிற செய்தி நம்மலாம் படிச்சிருந்துருப்போம். லிவிங் வில்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கான ஒரு சிறு குறிப்பு. 2018 தான் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் இந்த உயில் பற்றி, அதாவது வாழும் காலத்திலேயே தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான உயில். ஏன்னா உயில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய இறப்பிற்கு பின்னாடியே நம்மளுடைய சொத்துக்களை எல்லாம் எப்படி யார் யாரிடம் போய் சேர வேண்டும் அப்படின்னு எழுதி வைக்கிறது, தன்னுடைய ஆசைகள்லாம் என்னென்ன, அதை எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத எழுதி வச்சு அதை ஒரு நிறைவேற்றுறதுக்கான ஒரு எக்ஸிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் உயில் சாசனம் என்னப்படுகிறது. ஆனால் நம்ம இருக்கும் போதே, நம்மளுடைய உடல் இருக்கும் பொழுதே சில காரணங்களால், மருத்துவ காரணங்களால் நம்மளுடைய வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஆகி நம்மளால் வந்து நம்ம உடலுக்கு எந்த மாதிரியான பரிசோதனை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும், எந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய உடலுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூட முடியாத நிலையில் அவங்க இருக்கும் பொழுது அவர்களுடைய உறவினர்களிடம் தான் கலந்து ஆலோசனை பண்ணி மருத்துவர்கள் வந்து முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட நபரை தன்னுடைய ஆசையை ஒரு மருத்துவ காரணங்களால் தன்னுடைய உடல் வந்து பலவீனப்பட்டு தன்னால் எந்த விதமான ஆலோசனையும், தன்னுடைய உடலுக்கு எந்த விதமான சிகிச்சையை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவர்களுக்கு தெரிவிப்பது தான் லிவிங் வில். இது வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து அதனுடைய அத்தாரிட்டி வந்து அந்த லிவிங் வில்க்கான ஆத்தரைசேஷனை அந்த இது பண்ணுறது வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது பவர். அதை ஒரு சப்சிக்வெண்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து மாடிஃபை பண்ணிடுது. ஸோ அதுக்கு வேண்டியது வந்து 2 பேர் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும், விட்னஸ்ஸு. இவங்க எழுதிட்டு அதை அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துட்டு அதை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து பதிவு செய்யும் பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் அதை ஒப்படைக்கப்பட்டு பிற்காலத்தில் அது தேவைப்படும் காலத்தில் அதன் அடிப்படையில் செயல்படுத்தப்படும். இந்த செய்தியை படிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வாழும் காலத்தில் லிவிங் வில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய எக்ஸிக்யூட் பண்ணுறது, நம்மளுடைய உடலுக்கு எந்த மாதிரி சிகிச்சை மேற்கொள்ளணுன்ற அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம். ஆனால் இன்னுமே வந்து நம்முடைய இறுதி காலத்திற்கு பிறகு நம்முடைய சொத்துக்கள் எப்படியெல்லாம் யாருக்கு போய் சேர வேண்டும் என்பது குறித்த முடிவு எழுதாத ஒரு நிலையில் வந்து ஒரு உயிலை எழுதி போடாமல் தள்ளி போடுவதன் மூலம் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதனுடைய மகன் வந்து சொத்து பிரச்சனை ஏற்பட்டு அதனுடைய தனக்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும் அதை முடிவு செய்யாத வரைக்கும் தன்னுடைய அம்மாவின் வந்து மருத்துவ செலவுகளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறந்து போன அம்மாவின் உடல் வந்து ஒரு 3 நாட்கள் இந்த சொத்து பிரச்சனையின் காரணமாக காக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், தன்னுடைய வாரிசுகளுக்கோ இல்லை விருப்பப்பட்டவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எப்படி போய் சேர வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கிறது. அப்போ நமக்கு எப்போ நம்மளுடைய முடிவு காலம் இருக்கும் அப்படின்னே தெரியாத பொழுது, நாம் இருக்கும் பொழுதே நம்முடைய சொத்துக்களை நமக்கு வேண்டியவர்களுக்கு, நமக்கு பிரியப்பட்டவர்களுக்கு, நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அந்த பிரிவதற்கான ஆவணங்களை தயார் செய்து அதனை பதிவு செய்து கொள்வது நல்லது. எந்த விதமாக பதிவு செய்கிறது, எந்த மாதிரிலாம் பிரிக்கிறேன்னு பார்த்தா 2 விதத்தில் நாம் நம்மளுடைய சொத்துக்களை வந்து இது போல் வேண்டிய நபர்களுக்கு பிரிக்கலாம். ஒன்று வந்து உயில் மூலமாக, இன்னொன்று தான பத்திரம் மூலமாக, கிஃப்ட் டீடு. உயிலுங்கிறது நமக்கு தெரியும், நம்முடைய இறப்பு காலத்திற்கு பிறகுதான் அந்த உயிலானது செயல்பாட்டிற்கே வரக்கூடிய, அதுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது அவர் அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி யாருக்கு நம்மளுடைய பிரியத்துக்கு உகந்தவர்கள் யார் அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுக்கு எவ்வளோ நம்ம எழுதி கொடுத்துருக்கோமோ அந்த ஷேரை பொறுத்து அவர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி நிறைவேற்றி கொடுப்பார். இந்த உயில் எழுதுறதுனால இருக்கிற நன்மை என்னன்னா, உயில் எழுதாமல் விட்டு போகும் பொழுது அந்த அவர்கள் சார்ந்த மதத்தை பொறுத்து, இப்போ இந்துவாக இருந்தவர் உயில் எழுதாமல் இறந்து போனால் அவருடைய இந்த இந்து வாரிசு உரிமை சட்டப்படி அவருடைய தாய், மனைவி மற்றும் பிள்ளைகள் வந்து அவருக்கு முன்னாடியே இறந்திருந்தால் அந்த இறந்து போன பிள்ளையின் வாரிசுகள் அந்த முறையில் வந்து சமமாக பிரித்து அளிக்கப்படும்.
இல்லை அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு பிள்ளை ரொம்ப பிடிக்கும், இல்லை ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, இல்லை என் மனைவிக்கு கொஞ்சம் முக்கால்வாசி சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளைங்களாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நல்லா அவங்கள என் மனைவி சரியாக கவனிப்பாங்களோ இல்லையோ, அதனால் அவங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உயில் எழுதுவது மட்டும்தான் சிறந்தது. அதே மாதிரி உயில் மட்டும் இல்லை, இல்லை நம்மளுடைய இறப்பிற்கு அப்புறம் தான் அதெல்லாம் நிறைவேறக்கூடியதுங்கிறச்ச நம்மளுடைய வாழும் காலத்திலேயே நமக்கு பிரியப்பட்டவர்களுக்கு அது போய் சேருதான்னு பார்க்கணும் அப்படின்னா தானபத்திரம் எழுதுவது சிறந்தது. தானபத்திரம் இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னா வந்து உயிலை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கட்டாயம் கிடையாது. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது பதிவு செய்தால் பிற்காலத்தில் அந்த உயிலுடைய நம்பகத்தன்மை வந்து அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது, ஆனால் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் தானபத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனே தேவையே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது என்ன வித்தியாசம் அப்படின்னா, தானபத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த சொத்தை தானம் கொடுத்து அவர் அதை கொண்ட உடனேயே அவர் அதற்கு உரிமையாளர் ஆகிவிடுகிறார். ஸோ வந்து உடனடியாக அந்த சொத்தின் உரிமை மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் உயிலை பொறுத்த வரைக்கும் இவருடைய இறப்பிற்கு பின்னர் தான் அந்த சொத்து அவர் விரும்பிய நபருக்கு போய் சேரும். நம்பர் 2. மூணாவது என்னென்னா, டேக்ஸ் அடிப்படையில் இன்கம் டேக்ஸ் அடிப்படையிலையும் உயிலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாரிசோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சம்மந்தப்பட்ட அவர்கள் உரிமையாளராக ஆகும் பொழுது அதை விற்கிறாங்களா அப்படின்னா அதை பொறுத்து அந்த சேல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அந்த டாக்ஸேஷன் லிமிட்டு அது அறிவாகும். இந்த தானபத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அந்த சொத்தை அசையுமா அசையா சொத்தை அவர் அளிக்கும் பொழுது அந்த வாங்குபவர்களுக்கு எந்த விதமான வருமான வரி கிடையாது. இன்னொன்று பாருங்கள், ஸ்டாம்ப் டியூட்டிலேயே அவங்களுக்கு பெரிய கன்செஷன் இருக்குது பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு தானபத்திரம் கொடுக்கும் பொழுது. ஏன்னா தானபத்திரங்கிறது எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மானிட்டரி கெயின் எதுவுமே இல்லாமல் கொடுக்கப்படுவது என்பதால் அதில் அந்த ஸ்டாம்ப் டியூட்டியில் சலுகை காட்டப்படுகின்றது. இது இன்னொன்று வந்து அடுத்த முக்கியமான வேறுபாடுன்னு சொன்னோன்னா, உயிலை பொறுத்த வரைக்கும் எத்தனை உயிலை மாற்றி எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கடைசியாக அவர் வந்து நினைவு இருக்கும் வரையில் நல்ல நினைவு சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுயமாக முடிவெடுக்கும் திறன் இருக்கும் வரையில் அவர் எழுதக்கூடிய உயில் தான் மாற்றி எழுதிக்கிட்டே போகலாம் கடைசி வெல்லுன்னு எதுன்னு. ஆனால் கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் அது உடனே அந்த கிஃப்ட் கொடுத்த உடனே வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது அப்படிங்கிறச்ச இட் இஸ் இர்ரெவேக்கபிள். ஸோ இது வந்து உயில் வந்து மாற்றக்கூடியது. இது மாற்றம் தானபத்திரம்ங்கிறது மாற்றம் செய்ய முடியாதது. ஏன்னா அப்போவே ட்ரான்ஸ்ஃபர்ஷிப். அப்போ அடுத்தது வரும். அப்போ இந்த உயிலில் வந்து அப்போ தானம் ஏற்கனவே கொடுத்துட்டதை வந்து கொஞ்ச நாள் கழித்து உயில் எழுதும் பொழுது அந்த தானபத்திரத்தில் கொடுத்த சொத்தை வந்து இதில் சேர்த்து எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த உயில் படி எது செல்லும், தானபத்திரம் ஏற்கனவே எழுதி கொடுத்த தானபத்திரமா அல்லது உயிலா அப்படின்னு பார்த்தா இதுக்கு தான் வந்து 2013 நம்ம உச்சநீதிமன்றம் சுஷீலா பென் அப்படிங்கிறவங்களோட வழக்கில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா உயிலுங்கிறது பிற்காலத்தில் நிறைவேற்றக்கூடியது அப்படிங்கிறதுனால அவர் வாழும் காலத்திலேயே ஒருவருக்கு கொடுத்திருந்தது தான் தானபத்திரங்கிறதுனால அன்றைக்கே அது ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டதுனால பிற்காலத்தில் எக்ஸிக்யூட் ஆக போகிற உயிலில் இந்த சொத்து இடம்பெற்று விட்டபடியால் இந்த தானபத்திரத்திற்கு மதிப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. தானபத்திரத்துக்கு மட்டும்தான் உயிலை விட தானபத்திரத்துக்கு தான் வலு அதிகம் அப்படிங்கிறது தீர்ப்பாக சொல்லிடுச்சு. சரி, ஒரு உயில் மூலமாக ஒருத்தருக்கு சொத்து கிடைக்குது, அப்போ அவர் வந்து இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்கலாமா அந்த சொத்தை அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு எல்லாம். கண்டிப்பாக. ஏன்னா உயில் மூலமாக கிடைக்கும் பொழுது அவர் அதுக்கு உரிமையாளர் ஆகிறார், ஏகபோக உரிமையாளர் ஆகிறார். அவர் தன்னுடைய சொத்தை யாருக்கு வேண்டாலும் அளிக்கக்கூடிய உரிமை உள்ளது. அதில் இன்னொரு முக்கியமானது அதே மாதிரி தான் தானபத்திரத்தின் மூலமாக பெற்ற சொத்தை கூட ஒருவர் இன்னொருவருக்கும் தானமாக கொடுக்கலாம். ஆனால் இதில் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. செக்ஷன் 15 ஆஃப் தி இந்து சக்சஷன் ஆக்ட் இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி ஒரு இந்து பெண்ணுக்கு அவளுக்கு ஒரு அசையும் அல்லது அசையா சொத்து வந்து அடையும் பொழுது அவளுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு முறையில் போய் சேர்ந்துவிடும். ஆனால் பிள்ளைகள் ஏதும் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்து அவள் தந்தையின் மூலமாக அவளுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் திரும்பவும் அந்த தந்தையின் குடும்பத்திற்கே போய் சேரும்.
இல்லை அவளுடைய புகுந்த வீட்டிலிருந்து மாமியார் மூலமாகவோ மாமனார் மூலமாகவோ அந்த சொத்து கிடைக்கப்பட்டிருந்தால் திரும்பவும் அந்த குடும்பத்திற்கே போய் சேரும். இது வந்து ஒரு இந்து ஆணாக இருந்தால் இது போன்ற எந்த விதமான விதிவிலக்கு கிடையவே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தேதியில் குழந்தை இல்லாவிட்டாலும் அவன் ஏகபோக உரிமையாளர். அந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணுமானாலும் மாற்றம் செய்வதற்கான உரிமை உள்ளது. அது மாமியார் வீட்டிலேருந்து வந்த சொத்தாக இருந்தாலும் சரி, அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட இருந்து வந்த சொத்தாக இருந்தாலும் இந்த வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒரு இந்து பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தடை இருக்கிறது செக்ஷன் 15 ஆஃப் தி வாரிசு உரிமை சட்டத்தின்படி. ஸோ இந்த கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் அது எது மாதிரி இந்த 2 டீடையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடியதான்னா கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணக்கூடியது. கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி பிள்ளைங்களுக்கு தானப்பத்திரம் எழுதி கொடுத்துருப்பாங்க. கடைசி காலத்தில் அவங்கள கவனிக்காமல் போயிடுவாங்க. அப்படிங்கிறச்ச நிறைய சீனியர் சிட்டிசன் இந்த வாரிசுகள் எல்லாம் வந்து நல்லா பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டு சொத்துக்கெல்லாம் எழுதி வாங்கிட்டு அந்த பெற்றோர்களை நிராதரவாக விட்டுவிட்டார்கள் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த விசாரணை மேற்கொண்டு அந்த மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மனு கொடுக்கும் பட்சத்தில் அது விசாரணை நடத்தி அந்த அவர் வந்து அந்த அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த தான பத்திரத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு வந்து இப்போது நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஒரு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது. அது சமீபத்தில் வந்து ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி நம்மளுடைய நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் இது வந்து ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கப்படுமே தவிர முன்னரே ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் எந்த சேலஞ்சும் எந்த கேன்சலேஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோ ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட், அது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அந்த ஜிஓ போடப்பட்ட காலத்திற்கு பிறகு எழுதப்பட்டது மட்டும்தான் வந்து செயல்பாட்டில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோவும் நம்மளுடைய இந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் யூடியூப் சேனலில் இருக்குது. அது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கிஃப்ட் டீடை பொறுத்த வரைக்கும் இர்ரெவக்கபிள் அப்படின்னாலும் எப்போல்லாம் ரிவோக் பண்ணக்கூடியது அப்படின்னா அது ஒரு 2 பேருமே அந்த டோனர் அண்ட் டோனி கொடுப்பவர் வாங்குபவர் இருவருமே வந்து சட்டப்பூர்வமான தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இவர் சப்போஸ் ஒரு அன்சவுண்ட் மைண்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல தெளிவான மன சிந்தனை இல்லாத நிலையில் அவள் தானபத்திரம் எழுதி கொடுத்து அந்த மற்றவர் யாருக்கு எழுதியிருந்தாங்களோ அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா கூட அது செல்லாது. ஏன்னா மனநிலை பிறழ்ந்து இருக்கிறார். அதே மாதிரி மைனராக இருந்தாலும் ஸோ இது போன்ற சட்டத்தடைகள் இருக்கும் நபர் 2 பேருமே வந்து இப்போ மைனர் வாங்கிக்கலாமா, மைனராக இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் டீட் எழுதி கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு லீகல் கார்டியன் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து இதை வாங்கிக்கிறலாம். ஏன்னா டோனார் வந்து ஒரு கிஃப்ட் வந்து தானத்தை கொடுக்கும் பொழுது அதை இன்னொருவர் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் மட்டும்தான் அந்த தானம் வந்து நிறைவு பெறும். அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே வச்சுருந்தாருன்னா அது வந்து தானம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு சொல்லிட்டு அது முடிவுக்கு வந்துடும். அதுக்கு ஒரு 3 years தான் லிமிடேஷன் பீரியட். கிஃப்ட் டீட் எழுதுனதுக்கு 3 நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, அதை ஏற்றுக்கணும்னு கம்பல்சரி. ஸோ இந்த 3 years லிமிடேஷனுக்குள்ளே அவங்க ஏற்றுட்டுருக்கணும். சேலஞ்ச் பண்ணுறதுனால அந்த பீரியடுக்குள்ளே பண்ணணும். இது ஏற்றுக்கிட்டாங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு இமூல் ப்ராப்பர்ட்டியை வந்து தானப்பத்திரம் மூலமாக கொடுக்குறாருன்னா அது பொசஷனுக்கு அவர் எடுத்துருக்கிறாரு, இல்லை அவரோட ஓனர்ஷிப் அந்த பட்டாவை வந்து பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ரூஃபு. அவங்க வந்து அந்த வந்து உரிமை மாற்றம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தானப்பத்திரத்தை ரெவோக் பண்ணுறதுக்கான காரணங்கள் இந்தந்த கிரவுண்ட்ஸில் வச்சு நீதிமன்றத்தை அணுகும்போது அதை ரிவோக் பண்ணவும் செய்யலாம். வில்லை பொறுத்த வரைக்கும் உயிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கோம். எந்தெந்த காரணங்களால் நீதிமன்றத்தில் போய் ஒரு உயில் செல்லாததுன்னு அறிவிக்கலான்னு சொன்னால் அன்டியூ ஃபேவர், ஃபியர், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு காரணம், ஃப்ராடு, மிஸ்ரெப்ரசன்டேஷன், இந்த மாதிரி காரணங்களெல்லாம் சொல்லி வயதானவர்களை ஏமாற்றி அவங்களுடைய கையெழுத்தை வந்து பெற்று இந்த சொத்துக்களை ஏமாற்றி பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் பட்சத்தில் வந்து அந்த உயில் செல்லாதது அப்படிங்கிறத நிரூபித்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள் அதை தீர்ப்பு பெறலாம். ஸோ உயிலும் சரி தானப்பத்திரமும் சரி இரண்டுமே சட்டத்தின் பார்வையில் தகுதியானதாக இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அது வந்து அன்னைக்கு தேதியிலேயே இர்ரெவக்கபிள் அப்படின்னு கிஃப்ட் டீடை சொன்னாலும் அது தகுதி வாய்ந்த நபர் அவருக்கு உரிமையுள்ள சொத்தை தகுதியுடைய நபருக்கு பரிமாற்றம் செய்யும் பொழுது மட்டும்தான் அது வந்து சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். உயிரை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ இது வந்து உயிரை பொறுத்த வரைக்கும் அந்த சாட்சிகள்லாம் இருக்கணும், அவங்களாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அடுத்து நமக்கு சந்தேகம், ரெண்டுமே வந்து சொத்தை வந்து நமக்கு வேண்டியவர்களுக்கு விரும்பியவாறு ஷேரெல்லாம் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பிரித்து கொடுக்குறவர்களுக்கு ஆனால் ஆவணங்கள் சொத்துக்கலைன்னு சொல்கிறேன். இல்லை எது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் உயில் தான் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா உயிலை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன்னா கட்டாயம் ஆக்கப்படவில்லை. பட் அது பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா பின்னாடி தேவையில்லாத சந்தேகத்திற்கு இடமல்லாம்.
அதே இன்னொன்று வந்து நம்மளுடைய வாழும் காலத்தில் நம்ம வந்து சொத்தை வந்து ஒரு பத்திரத்தை வந்து தானத்தின் மூலமாக அந்த சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு பிள்ளைகளோ நம்மளுக்கு அன்பிற்குரியவர்களோ அதை வாங்கி கொண்ட பிறகு அவர்கள் நம்மை சரியாக பராமரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் மனக்குறை எதுவுமே இல்லாமல் நம் வாழும் காலம் வரை நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அனுபவித்து விட்டு நமக்கு நம்முடைய காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது மானிட்டரி வைஸும் பார்த்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் சரி, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சொத்துக்களை எந்த விதத்தில் நம்முடைய பிரியமானவர்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு சிறந்த ஆவணம் எது அப்படிங்கிறத பார்த்தோம். இது போன்ற சட்ட தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம்ங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேலும் மேலும் இது போன்ற வீடியோ பதிவுகளை போடுவதற்கு ஒரு ஊக்கத்தை அளிக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சங்கடம் தவிர்க்கும் சட்டம் என்ஜிஓன் சார்பாக அதனுடைய வளாகத்திலேயே ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? இது எங்கே இருக்குதுன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த என்ஜிஓ இருக்கும் வளாகம் ஆனது நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டருக்கு மிக அருகாமையிலும், மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் எதிர்ப்புறத்திலும், நம்முடைய டிஎல்எஃப் உடைய பேக்கேட்டிற்கு நடந்து செல்லும் தூரத்திலும் இருக்கிறது. இந்த மீடியேஷன் சென்டர் வந்து பக்கத்தில் இருக்கிற அம்பத்தூர் ஆவடி பூந்தமல்லியில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் டிஎல்எஃப் கேம்பஸில் இருக்கிற கம்பெனிஸில் உண்டான டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கான ஒரு மீட்டிங் நடத்துவதற்கான ஏதுவான இடமாக இருக்கும். ஒரு நாள் வாடகையாக ஒவ்வொரு தரப்பினரும் 2000 ரூபாய் கட்டுவதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதை சம்பந்தப்பட்ட